ஹாய் ஹலோ வெல்கம் டு YMJ மூவிஸ் டைம். சினிமா பார்க்க போகிறது ஒரு தெலுங்கு ஆக்ஷன் மூவியை பற்றி தான். ஆக்ஷன் மூவினாலே எல்லோரும் என்ன நினைப்போம், எல்லாம் ஹீரோஸ் தானே. ஆனால் இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக லேடிஸாக இருக்காங்களா, அதில் நம்ம சமந்தா இருக்காங்களா. எஸ், சமந்தா வச்சு ஒரு ஆக்ஷன் மூவி எடுத்திருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் முக்கால்வாசி வந்து சமந்தா வந்து யார் டூப்பே இல்லாமல் ஓனாக தான் அவங்க ரிஸ்கில் வந்து ஒரு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லையும் பண்ணியிருக்காங்க. அதுவும் சாரியில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக இது பார்த்தே ஆனவங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. படத்தோட பேரை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம YMG மூவி சயின்ஸ்க்கு நீங்கள் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சேனல் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட பேர் நான் சொல்ல மறந்துட்டு பாருங்க, மா இன்டி பங்காரம். இது 2026 வெளிவந்த தெலுங்கு படம். ஆனால் இதுக்கு தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது, ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. ஸோ தெலுங்கு தெரிஞ்சால் தெலுங்குலேயும் பார்க்கலாம், இல்லைனா இந்த தமிழில் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா தமிழ்லேயும் பார்க்கலாங்க. அவ்வளோ அழகாக ஒரு ஃபேமிலி ரிலேட்டடான மூவி. ஒரு கல்யாணம் ஆகிட்டு வர பொண்ணை வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படிலாம் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணோட பாஸ்டில் வந்து ஒரு ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அந்த இன்சிடென்ட்லேருந்து வெளியில் வந்துட்டு ஃபேமிலியெல்லாம் மிங்கிள் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த இன்சிடெண்ட் அவங்களை துரத்திடுது. திருப்பியும் பார்த்தீங்கன்னா அது விடாமல் திருப்பியும் துரத்துறது. ஸோ அதனால் அவங்க ஃபேமிலி லைஃப்பில் என்ன ஆகுது, என்னென்ன ப்ராப்ளம்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ வந்து ஹோப் கொடுத்து அவங்க கூட நிற்கிறாங்க. அந்த ப்ராப்ளம் ஃபேமிலியாக சேர்ந்து எப்படிலாம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க தாங்க இந்த கதை. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா நினச்சே பார்க்காத அளவுக்கு தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. சமந்தா ஹீரோயின் அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் கண்டிப்பாக ஹீரோ தானே. அவர் லாஸ்ட் வரைக்கும் அவங்க ஒய்ஃபை வந்து விட்டே கொடுக்க மாட்டாருங்க. எல்லார்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா புகழ்ந்து தான் பேசுவார். ப்ளஸ் வந்து நம்மளை நம்பி வந்துட்டு நம்ம ஒய்ஃபை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சூப்பராக நடிச்சிருப்பாருங்க. கண்டிப்பாக அவருக்காகவும் பார்க்கலாம். இந்த படத்தோட ரேட்டிங் IMD ரேட்டிங் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 10 out of 7.7 கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒர்த்ஃபுல்லாக இருக்குது. ஒரு லேடியாக இருந்து எப்படிலாம் வந்து ஃபேமிலியை வந்து ஒரு ஒரு லேடியை வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க, என்னென்ன பிரச்சனைலாம் வந்து எந்தெந்த விதத்தில் வந்து அவங்க வந்து எல்லாரையும் வந்து யாருக்கும் நோகடிக்காமல் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தாங்க இந்த கதை. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணுங்க. தேங்க்யூ.